ஹலோ ஃப்ரெண்ட், லைவ் வீடியோ எப்படி போகிறதுன்ற பற்றி இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க. நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணிக்க, யூடியூப் சேனலை. ஏற்கனவே மானிட்டேஷன் ஆகிருக்கணும், அப்போ தான் லைவ் வந்து போட முடியும். அதுக்கு நீங்கள் மானிட்டேஷன் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிங்க, லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள். இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ்னு வந்துடுச்சு. இதில் உங்கள் சேனல் பேர் இருக்கும். அது பக்கத்துலேயே பாருங்கள், பென்சில் மாதிரி இருக்குங்களா, அதை வந்து டச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கேமரா ஃப்ரண்ட்டு பேக்கை மாற்றணுன்னா மேலே பாருங்கள், இந்த சர்க்கிள் மாதிரி ஏற மாதிரி கொடுக்கலாம். அது டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் மாறும், பேக் மாறும். உங்களுக்கு எந்த கேமரா வேணுமோ அந்த கேமரா மாற்றிக்கலாம். மாற்றிடுங்க. மாற்றிக்கிட்டு இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் பாருங்கள், டைட்டில் வந்து உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. நான் வந்து ரெயின் வீடியோ பற்றி போகிறதுனால ரெயின் லைவ்னு போடுறேன். மழை பெய்யறத பற்றி லைவாக போகிறதுனால ரெயின் லைவ்னு போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்களோ அதை வீடியோ போட்டுக்குங்க. போட்டுட்டு கீழே பப்ளிக்னு இருக்குது பார்த்தீங்களா, டிசபிலிட்டி, அதை டச் பண்ணிட்டு அன்லிஸ்டட் வச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ லைவ் பண்ணும்போது பப்ளிக்கில் இருந்தால் தான் வரும், அன்லிஸ்டட் இருந்தால் வராது. அதனால் நீங்கள் இப்போதைக்கு அன்லிஸ்டட் வச்சுட்டு அப்புறமா கூட பப்ளிக் மாற்றிடுங்க. நான் வந்து இப்பயே பப்ளிக்கில் வச்சுட்டு பேக் வந்துடுறேன். இதை வந்து இட்ஸ் வீடியோவா இல்லை நோ இதெல்லாம் செலக்ட் பண்ணோம். நான் வந்து நோ, இட்ஸ் நாட் இட்ஸ் வீடியோ, அதனால் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு திருப்பி பேக்கில் வரணும். வீடியோ வந்து ஷெட்யூலு நாளைக்கு இல்லை ஈவினிங் டைமுக்கு, அந்த டைமுக்கு போகிறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டைமு டேட்டு இருக்குது பார்த்துங்க, அது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உடனே லைவ் போகிறதா இருந்தால் அதை அப்படியே விட்ருங்க. இது ஸ்க்ரீன், இது கேமிங்காக இது பண்ணுறது. அடுத்தது லொக்கேஷன் வரும், லொக்கேஷன் கொடுத்துருங்க. இல்லை இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் அலோவ் கொடுத்துருங்க. ஷார்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதுனா இருந்தாலும் அதுக்கு அலோவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ வந்து அதை ஆன் பண்ணணும். இல்லை சாதாரணமாக வீடியோ இருந்தால் நீங்கள் அதை ஆன் பண்ண தேவையில்லை. கீழே வந்து எனேபிள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்க, அதை வந்து உங்களுக்கு டாலர் பைசா வேணுங்கிறதுனால விளம்பரம் வரும். அப்போ தான் விளம்பரம் வேணும்னாக்கா நீங்கள் அதை ஆன் பண்ணணும். இதை மூணையும் ஆன் பண்ணிட்டு திருப்பி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் வந்து அந்த அடிஷ்னல் செட்டிங்கில் போய் தான் பண்ணணும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ வந்து லைவ் பாருங்க, நம்ம இது வந்துடுச்சு வீடியோ. என் கேமரா தெரிஞ்சு பாருங்க. நான் இதில் பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னாக்கா தம்ப்நெயில் வந்து ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் வர்றது என்னென்ன வரும். நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை அப்லோடுனா கேலரியில் போவோம், கேலரியிலேருந்து அப்லோடு பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை கேலரியில் போய் எடுத்துக்கலாம். நான் போய் கேலரியில் எடுத்துக்கிறேன். அப்லோட் தம்ப்நெயில் இருக்குதா, அதை செலக்ட் பண்ணுங்கள். கேலரிக்கு போவோம். கேலரியில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தண்ணி ரோட்டில் தண்ணி நிற்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே பண்ணுங்க. மேலே சேவ்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து கோ லைவ்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா லைவ் போயிடும். சேவ் கொடுத்துட்டு கோ டு லைவ் அதை டச் பண்ணுங்க. இல்லை ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரான்னா அதை டச் பண்ணிங்கன்னா மாறிடும். வேறு வந்துடுச்சு, லைவ் வந்துடுச்சு. மேலே வேறு லைவ் போகுது. அந்த எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, அது என்ன டாலர் அதுன்றதையும் மேலே போட்டுருக்க பாருங்க. நீங்கள் எதனா ஷார்ட் பண்ணால் பதில் சொல்லலாம். வீடியோ பார்த்து பாருங்க. நான் வெளியே வீடியோ காட்டுறேன், மழை வர்றதை காமிச்சிருக்கிறேன். இப்போ நான் ஃப்ரெண்டு இது காமிக்கிறேன். என்ன இப்போ வீடியோ முடிக்க போகிறேன், லைவ் வீடியோ முடிக்க போகிறேன்னு சொன்னாக்கா இந்த மேலே பெருக்கல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணணும்.
அது இந்த ஃப்ரண்ட் பேக் கேமரா எப்படி மாற்றுறது காமிச்சிட்டு இருக்கிறேன். வீடியோ லைவ் முடியுதுன்னு சொன்னால் அந்த பெருக்கல் குறி இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுன்னா ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே பார்த்தீங்களா, அவ்வளோதான், லைவ் முடிஞ்சுது. இதில் எவ்வளோ வியூஸ் என்னன்றதெல்லாம் டீட்டெயிலாம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு அதில் இந்த வீடியோ நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகி வீடியோ இதாகும். நம்ம நார்மலாக வீடியோ போட்டால் எப்படி ஆகுமோ அது ஆகும். நீங்கள் அதில் ஏதாவது எடிட் பண்ணணுன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு பதிலாக 3 டாட் இருக்குது, அதை கொடுத்துட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்துடும். நீங்கள் தம்ப்நெயில் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், டைட்டில் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், எது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து தம்ப்நெயில் மாற்றுறேன். இந்த மாதிரி இமேஜ் கோழியெல்லாம் இருக்குது, அந்த வீடியோ மாற்றி விட்டுறோம். அவ்வளோதான், மாறிடுச்சு. அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டோம்னா நம்ம வீடியோ ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இது மாதிரி ப்ராசஸ் ஆகிடும். ப்ராசஸ் ஆகிட்டு வீடியோ பப்ளிக்கில் வந்துடும், பார்த்துக்கலாம். நம்ம நார்மல் வீடியோ மாதிரி எல்லாமே வரும். அவ்வளோதான். தேங்க்யூ பிரதர், இது போல் பண்ணு. நன்றி.